ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பேபி 8 months மேலே இருக்காங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். ஹோம்மேட் செர்லாக் தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இதை செர்லாக்குன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, சத்து மாவுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்ம கையாலேயே நம்ம குழந்தைக்கு செஞ்சு கொடுக்க போகிறோம். அது ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஹைஜீனிக்காகவும் இருக்கும். அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் குழந்தைங்க நம்ம கொடுக்குற ஃபுட்டை சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக முரண்டு பிடிக்க தான் செய்வாங்க. ஸோ அதுக்குள்ளே எந்த அளவுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் குழந்தைக்கு கொடுக்க முடியுமோ கொடுத்துடணும். அதுதான் என்னோட பாயிண்ட். ஒரு குழந்தை குண்டாக இருந்தாலும் சரி, ஒல்லியாக இருந்தாலும் சரி, அது பிரச்சனை கிடையாது. குழந்தை ஆக்டிவாக இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் குழந்தை துருன்னு இருந்தால் ஆரோக்கியமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த ரெசிபியோட டீட்டெயில்டு வீடியோ கீழே இருக்க லிங்க்கில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு உண்மையாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு சிக்கன் குழம்பு தான் செஞ்சுருந்தேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.